மீண்டும் வீட்டுக்கு வந்த ரவி, ஸ்ருதி சொன்ன கண்டிஷன், முத்து கொடுத்த அதிர்ச்சி, பரிதாப நிலையில விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ஸ் குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தன்னோட அப்பா அண்ட் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டில இருந்து ரவியோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கத்தில் மனோஜை பிச்சைக்கார வேஷத்தில் பார்த்த மொத்த குடும்பமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. பணத்துக்காக மனோஜ் எடுத்த முடிவை பார்த்து விஜயா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் ரோகிணி எப்போ வீட்டில் மாட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற நிலையில் அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரியாவே தெரியல. ஆனாலுமே கதை பயங்கர சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்குது. ஒரு பக்கத்தில் ரோகிணி தன்னோட அப்பா பற்றின உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட மனோஜ் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா தொந்தரவு பண்ண மனோஜுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி மறுத்துருக்குறாங்க. அதனால் விஜயா அண்ணாமலை கிட்ட பணம் கேட்டு போன மனோஜை விஜயா இது வரைக்குமே இல்லாத வகையில் பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்குறாங்க. அதாவது இனிமேலும் உனக்கு பணம் தர முடியாது இந்த மாதிரியா விஜயா பேசினதை கேட்டு முத்து கூட அதிர்ச்சியானார். இப்படியான நிலையில தான் பணம் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமியாரை பார்க்க போன மனோஜுக்கு அவர் சொன்ன அட்வைஸ் காரணமாக அவர் கோயிலில் பிச்சை எடுக்க உக்காந்துட்ருக்க அப்போது மீனா மனோஜை பார்த்ததுனால முத்துவுக்கு ஃபோன் போட்டு முத்து அங்கே வந்து மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஸ்ருதி தன்னோட அப்பா என் அம்மா கிட்ட என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், உங்கள் பேச்சு கேட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தது தப்பாக போச்சு, நீங்கள் சொல்லி தான் பிஜு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கானா இந்த மாதிரியான சந்தேகமே எனக்கு வருது. அவனுக்கு நான் ரவியை பிரிஞ்சு இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரியா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. அதோட வீட்டை விட்டு கிளம்பி போன ஸ்ருதி ரவியை போய் சந்திச்சு வா வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ரவி முதல்ல நான் வரலை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது, நீ வரணும் இந்த மாதிரியா சொல்லிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் அவங்களுடைய அப்பா ஸ்ருதி பற்றி நமக்கு தெரியாதா, ஒரு நாள் வேணும்னு சொல்கிறத அதுக்கப்புறமா வேண்டான்னு சொல்லுவா, இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறத கொஞ்ச நாள் கழித்து வேணும்னு சொல்லுவா, அதே மாதிரி அவளோட மனசு மாறி மறுபடியும் நம்மக்கிட்ட வருவா இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து ரவி கையில் பெட்டியோட மறுபடியும் அண்ணாமலை வீட்டு வாசலை வந்து நிற்க அண்ணாமலை ரவியை பார்த்து நீ மட்டுமா வந்திருக்க இந்த மாதிரியா கேட்குறாரு. இப்படியா அந்த வீடியோ ஆக்சுவலி முடியுது. ஆனால் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் பழையபடி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே சண்டை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்கமிங் எபிசோட்ஸில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.